அர்ஜென்ட்டுக்கு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். சாத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வந்து தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு 2-3 நாளைக்கு. செஞ்சுட்டு உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 நாள் தாங்கணும்னா. ரொம்ப நாள் தாங்காது இந்த தொக்கு. மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு கிளிமுக்கு மாங்காய் அர்ஜென்ட்டாக. சரி, பாருமா எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ இதை திருவி வச்சுக்கினீங்க. திருவி வச்சாச்சு. இதுக்கு உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள், எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க. கடாயில் பாருமா, நல்லா ஒரு கிண்ண எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் தான், எண்ணெய் மிதக்கணும். நல்லெண்ணெய்? நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான் நல்லது. நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. காஞ்சோடனே போட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே காஞ்சதும் கடுகு போடணும். மாங்காயில் வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூனா? ஆமாம், ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். ஏன்னா ஒரு மாங்காய் தான் இப்போ இருக்குது. உப்பும் நம்ம தேவையான அளவுக்கு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். கொஞ்சம் தூக்கில் தான் போடுவாங்கள்ல? ஆமாம் ஆமாம். பெருங்காயம்? பெருங்காயம். தண்ணி வருது நம்ம அடிக்கணும். பெருங்காயம் ஓகே. இதுக்கு இதில் போடணுமா? எண்ணெயில் போடணும். வாசனையாக இருக்கும். வச்சு பாருமா, கடுகு பொரிஞ்சு தான் இந்த பெருங்காயத்தூளை போட்டேன். பெருங்காயத்தூளை போட்டுட்டு இந்த மாங்காயை போடுறேன். தீயை கம்மி பண்ணிட்டேன். உப்பு போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு, கடுகு, பெருங்காயம். மிளகாத்தூள் வந்து இப்போ போடுவீங்களா? ஆமாம், இப்போ மிளகாத்தூள் போடுவேன். நல்லா வதக்கிக்கணுமா? ஆமாம். எவ்வளோ நேரம் வதக்கணும் பாட்டி? இது ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடுமா இது. இப்போயே மிளகாத்தூள் போட்டுருவீங்களா? ஆமாம், இப்போ இந்த மிளகாத்தூள் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் தான், வெறும் மிளகாத்தூள் போடலாம். இல்லைன்னா அங்கே இருக்கு இந்த மிளகாவும் காலியாக ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். கலந்து கூட போடலாம். கலந்து கூட போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் இருந்தால் போடலாம், கொஞ்சம் காரம் வரைக்கும். இருக்கு வேணுமா? இல்லை, இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கு. இது பரவாயில்ல. ஒரு 1 ஸ்பூனா? ஒரு பார்க்கலாம். நம்ம ரொம்ப காரம் இல்லை, நிறைய காரமும் வேணாம், நிறைய இதுவும் வேணாம். பார்த்து காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அப்படியே திறந்து வதக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானா? கொஞ்ச நாள் தான். நல்லா இப்போ வதங்கிச்சா? நல்லா வதங்கிட்டு போகிறோம். வதங்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரி பரவாயில்ல இருந்தால் போட்டுக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. காரம் போடலைனாலும் காரம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இல்லைனாலும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கெட்டு போகாது. டீ வந்து ஒரு சிம்மிலே வச்சு வதக்கணும். இது பண்ணக்கூடாது. பெருங்காயம்லாம் சரியாக இல்லைம்மா? பெருங்காயம் ஓகே தான் நினைக்கிறேன். ரொம்ப வாசனை வரணுமா? அது அந்த மாதிரி வாசனை ரொம்ப வரல. கேட்டார் வேணுன்னா கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக போட்டுக்கலாம். 6 டன் எடுத்து போட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.